நீங்கள் யார்? யோக மரபின் ஒரு சிறந்த ஆசிரியரான ரமண மகரிஷி 1899 முதல் 1950 வரை உள் சுதந்திரத்தை அடைய நான் யார் என்ற கேள்வியை தொடர்ந்து மற்றும் உண்மையுடன் கேட்க வேண்டும் என்று கூறுவார். புத்தகங்களை படிப்பது, மந்திரங்களை கற்றுக்கொள்வது அல்லது புனித இடங்களுக்குச் செல்வதை விட இது மிகவும் முக்கியம் என்று அவர் கற்பித்தார். நான் யார்? நான் பார்க்கும்போது யார் பார்க்கிறார்? நான் கேட்கும்போது யார் கேட்கிறார்? நான் உணர்ந்திருப்பதை யார் அறிவார்? நான் யார் என்று கேளுங்கள். ஒரு விளையாட்டின் மூலம் இந்த கேள்வியை ஆராய்வோம். நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பொதுவாக மேற்கத்திய கலாச்சாரங்களில் யாராவது உங்களிடம் வந்து, மன்னிக்கவும், நீங்கள் யார் என்று கேட்டால், நீங்கள் அப்படி ஒரு ஆழமான கேள்வியை கேட்டதற்காக அவர்களை கடிந்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் பெயரைச் சொல்வீர்கள். உதாரணமாக சாலி ஸ்மித். ஆனால் நான் இந்த கேள்விக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறேன். ஒரு காகிதத்தை எடுத்து SLYMITH என்ற எழுத்துக்களை எழுதி பின்னர் அதை உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் அதுதானா ஒரு எழுத்துக்களின் தொகுப்பா? நீங்கள் பார்க்கும்பொழுது பார்ப்பது அதுதானா? வெளிப்படையாக இல்லை. எனவே நீங்கள் சொல்வீர்கள், சரி, நீங்கள் சொல்வது சரி, மன்னிக்கவும், நான் சாலி ஸ்மித் அல்ல. அது மக்கள் என்னை அழைக்கும் ஒரு பெயர். அது ஒரு அடையாளம். உண்மையில் நான் ஃப்ராங்க் ஸ்மித்தின் மனைவி. முடியாது. இது இப்போதெல்லாம் அரசியலிலும் சரியானதல்ல. நீங்கள் எப்படி ஃப்ராங்க் ஸ்மித்தின் மனைவியாக இருக்க முடியும்? ஃப்ராங்கை சந்திப்பதற்கு முன்பு நீங்கள் இல்லை என்றும், அவர் இறந்தாலோ அல்லது நீங்கள் மறுமணம் செய்தாலோ நீங்கள் இல்லாமல் போய்விடுவீர்கள் என்றும் சொல்கிறீர்களா? ஃப்ராங்க் ஸ்மித்தின் மனைவி நீங்கள் எப்படி இருக்க முடியும்? மீண்டும் அது வெறும் மற்றொரு அடையாளம். நீங்கள் பங்கேற்ற மற்றொரு சூழ்நிலை அல்லது நிகழ்வின் விளைவு. ஆனால் அப்படியானால் நீங்கள் யார்? இந்த முறை நீங்கள் பதிலளிப்பீர்கள். சரி, இப்போது நீங்கள் என் கவனத்தை பெற்றுவிட்டீர்கள். என் பெயர் சாலி ஸ்மித். நான் 1965 ஆண்டில் நியூயார்க்கில் பிறந்தேன். நான் 5 வயது வரை எனது பெற்றோர்களான ஹாரி மற்றும் மேரி ஜோன்ஸுடன் குயின்ஸில் வாழ்ந்தேன். பிறகு நாங்கள் நியூ ஜெர்சிக்கு குடிபெயர்ந்தோம். நான் நியூயார்க் தொடக்க பள்ளிக்கு சென்றேன். நான் பள்ளியில் அனைத்து ஏக்களையும் பெற்றேன். 5ஆம் வகுப்பில் விசார்ட் ஆஃப் ஆஸ் நாடகத்தில் டோரோத்தியாக நடித்தேன். நான் 9ஆம் வகுப்பில் டேட்டிங் செய்ய தொடங்கினேன். என் முதல் காதலன் ஜோ. நான் ரட்கர்ஸ் கல்லூரியில் படித்தேன். அங்கே ஃப்ராங்க் ஸ்மித்தை சந்தித்து திருமணம் செய்து கொண்டேன். அதுதான் நான். ஒரு நிமிடம், இது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆனால் நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு என்ன நடந்தது என்று நான் கேட்கவில்லை. நான் உங்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டேன். நீங்கள் இந்த அனுபவங்கள் அனைத்தையும் விவரித்தீர்கள். ஆனால் இந்த அனுபவங்களை பெற்றது யார்? நீங்கள் வேறு ஒரு கல்லூரிக்கு சென்றிருந்தாலும் நீங்கள் இன்னும் உள்ளே உங்கள் இருப்பை பற்றி அறிந்திருக்க மாட்டீர்களா? எனவே நீங்கள் இதை சிந்திக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் அந்த கேள்வியை உண்மையிலேயே அர்த்தத்துடன் கேட்கவில்லை என்பதை உணர்கிறீர்கள். நான் யார்? ரமண மகரிஷி கேட்டது அதுதான். எனவே இதை நீங்கள் இன்னும் தீவிரமாக சிந்தித்து சொல்கிறீர்கள். சரி, நான் இந்த இடத்தை ஆக்கிரமித்துள்ள உடல். நான் 5 அடி 6 அங்குலம் 135 பவுண்டுகள் எடை கொண்டவன். நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் 5ஆம் வகுப்பு நாடகத்தில் டோரோத்தியாக இருந்தபோது நீங்கள் 5 அடி 6 அங்குலம் இல்லை. நீங்கள் 4 அடி 6 அங்குலம். அப்படியானால் நீங்கள் எது?
நீங்கள் 4 அடி 6 அங்குல நபரா அல்லது 5 அடி 6 அங்குல நபரா? நீங்கள் டோரோத்தியாக இருந்தபோது உள்ளே இல்லையா? நீங்கள் இருந்தீர்கள் என்று நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள். 5ஆம் வகுப்பு நாடகத்தில் டோரோத்தியாக இருந்த அனுபவத்தை பெற்றவர் நீங்கள்தானே? இப்போது என் கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கும் அனுபவத்தை பெற்றவர் நீங்கள்தானே? இது அதே நீங்கள் இல்லையா? சாட்சி உணர்வு. ஒருவேளை நாம் முக்கிய கேள்விக்கு திரும்புவதற்கு முன் சில ஆய்வு கேள்விகளை கேட்க ஒரு கணம் பின்வாங்க வேண்டும். உங்களுக்கு 10 வயதாக இருந்தபோது கண்ணாடியில் 10 வயதுடைய உடலை பார்க்கவில்லையா? இப்போது 1 வயது வந்த உடலை பார்க்கும் அதே நீங்கள் அல்லவா அது? நீங்கள் பார்த்தது மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் பார்ப்பவர் பற்றி என்ன? இருப்பில் ஒரு தொடர்ச்சி இல்லையா? பல ஆண்டுகளாக கண்ணாடியில் பார்த்த அதே இருப்பு இல்லையா? இதை நீங்கள் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். இதோ மற்றொரு கேள்வி. நீங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது கனவு காண்கிறீர்களா? யார் கனவு காண்கிறார்? கனவு காண்பது என்றால் என்ன? நீங்கள் பதிலளிப்பீர்கள், சரி, அது என் மனதில் ஒரு திரைப்படத்தை போல ஓடுகிறது. நான் அதை பார்க்கிறேன். அதை யார் பார்க்கிறார்? நான். கண்ணாடியில் பார்க்கும் அதே நீங்கள்தானா? இந்த வார்த்தைகளை படிக்கும் அதே நீங்கள் கண்ணாடியில் பார்த்து கனவுகளை பார்க்கிறீர்களா? நீங்கள் எழுந்தவுடன் நீங்கள் கனவு கண்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். உணர்வு பூர்வமான இருப்பின் தொடர்ச்சி உள்ளது. ரமண மகரிஷி மிக எளிமையான கேள்விகளை மட்டுமே கேட்டார். நீங்கள் பார்க்கும்போது யார் பார்க்கிறார்? நீங்கள் கேட்கும்போது யார் கேட்கிறார்? கனவுகளை யார் பார்க்கிறார்? கண்ணாடியில் உள்ள உருவத்தை யார் பார்க்கிறார்? இந்த அனுபவங்கள் அனைத்தையும் பெறுபவர் யார்? நீங்கள் நேர்மையான உள்ளுணர்வு பதில்களை மட்டுமே கொடுக்க முயற்சித்தால் நீங்கள் வெறுமனே நான், அது நான் இங்கே இவை அனைத்தையும் அனுபவிக்கிறேன் என்றுதான் சொல்வீர்கள். அதுதான் நீங்கள் பெறக்கூடிய சிறந்த பதில். நீங்கள் பார்க்கும் பொருட்கள் நீங்கள் இல்லை என்பதை பார்ப்பது உண்மையில் மிகவும் எளிதானது. இது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டின் ஒரு கிளாசிக் எடுத்துக்காட்டு. நீங்கள் சப்ஜெக்ட், பொருட்களை பார்க்கிறீர்கள். எனவே பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அந்த பொருள் நீங்கள் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எதையாவது பார்ப்பவர் என்றால் அந்த விஷயம் நீங்கள் இல்லை என்று மிக எளிதாக பொதுமைப்படுத்தலாம். எனவே உடனடியாக ஒரே ஒரு நிமிடத்தில் நீங்கள் என்ன இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் வெளி உலகம் அல்ல. நீங்கள் உள்ளே இருந்து அந்த உலகத்தை பார்ப்பவர். அது எளிதாக இருந்தது. இப்போது குறைந்தபட்சம் எண்ணற்ற வெளிப்புற விஷயங்களை நாம் நீக்கிவிட்டோம். ஆனால் நீங்கள் யார்? நீங்கள் வெளியில் உள்ள மற்ற எல்லா விஷயங்களுடனும் இல்லை என்றால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் கவனம் செலுத்தி வெளிப்பொருட்கள் அனைத்தும் மறைந்து விட்டாலும் நீங்கள் இன்னும் உணர்வுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எவ்வளவு பயத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் சோர்வையும் கோபத்தையும் கூட உணரலாம். ஆனால் யார் இந்த விஷயங்களை உணர்வார்கள்? மீண்டும் நீங்கள் நான் என்று சொல்கிறீர்கள். அது சரியான பதில். அதே நான் வெளி உலகத்தையும் உள் உணர்ச்சிகளையும் அனுபவிக்கிறது. இதை தெளிவாக பார்க்க நீங்கள் வெளியில் ஒரு நாய் விளையாடுவதை பார்ப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். திடீரென்று உங்கள் பின்னால் ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு சிஸ்லிப்பு, ஒரு ரேட்டில் ஸ்னேக் போல. நீங்கள் இன்னும் அதே தீவிர கவனத்துடன் நாயை பார்ப்பீர்களா? நிச்சயமாக இல்லை. உங்களுக்குள் பெரும் பயத்தை உணர்வீர்கள். நாய் இன்னும் உங்களுக்கு முன்னால் விளையாடிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் முழுவதுமாக பயத்தின் அனுபவத்தில் மூழ்கி விடுவீர்கள். உங்கள் கவனம் அனைத்தும் மிக விரைவாக உங்கள் உணர்ச்சிகளில் உள்வாங்கப்படலாம்.
ஆனால் பயத்தை யார் உணர்கிறார்? நாயை பார்த்த அதே நீங்கள் அல்லவா? நீங்கள் பொருட்களை பற்றி கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கும். காதலை உணரும் போது காதலை யார் உணர்கிறார்? கண்களை திறந்து வைத்திருப்பது கடினமாக இருக்கும் அளவுக்கு நீங்கள் காதலை உணர முடியாதா? அழகான உள் உணர்வுகளிலோ அல்லது பயங்கரமான உள் பயங்களிலோ நீங்கள் மிகவும் மூழ்கிவிடலாம். அதனால் சுருக்கமாக, உள்ளே மற்றும் வெளியே உள்ள பொருட்கள் உங்கள் கவனத்திற்காக போட்டியிடுகின்றன. உள்ளே மற்றும் வெளியே உள்ள அனுபவங்கள் இரண்டையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் யார்? இன்னும் ஆழமாக ஆராய இன்னொரு கேள்விக்கு பதிலளிக்கவும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட அனுபவங்களை பெறாத நேரங்கள் இல்லையா? அதற்கு பதிலாக உங்களுக்குள் அமைதியை மட்டும் உணரும் நேரங்கள் இல்லையா? நீங்கள் இன்னும் உள்ளே இருக்கிறீர்கள், ஆனால் அமைதியான அமைதியை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இறுதியில் வெளி உலகமும் உள் உணர்ச்சிகளின் ஓட்டமும் வந்து செல்கின்றன என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களை அனுபவிப்பவர் உங்கள் முன் கடந்து செல்லும் எதை பற்றியும் உணர்வு பூர்வமாக அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்கள் எண்ணங்களில் உங்களை கண்டுபிடிக்கலாம். ஒரு சிறந்த தத்துவ ஞானி ரெனே டெக்கார்ட் ஒரு முறை, நான் சிந்திக்கிறேன், எனவே நான் இருக்கிறேன் என்று கூறினார். ஆனால் அது உண்மையில் நடப்பது அதுதானா? அகராதி சிந்திப்பது என்ற வினைச்சொல்லை எண்ணங்களை உருவாக்குதல், யோசனைகளை பரிசீலனை செய்ய மனதை பயன்படுத்துதல் மற்றும் தீர்ப்புகளை உருவாக்குதல் என்று வரையறுக்கிறது. மைக்ரோசாஃப்ட் என்கார்டா 2007. கேள்வி என்னவென்றால், எண்ணங்களை உருவாக்க மனதை யார் பயன்படுத்துகிறார்? பின்னர் அவற்றை யோசனைகளாகவும் தீர்ப்புகளாகவும் கையாளுவது யார்? எண்ணங்கள் இல்லாத போதும் எண்ணங்களின் இந்த அனுபவபூர்வமான இருப்பு இருக்கிறதா? அதிர்ஷ்டவசமாக அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. எண்ணங்களின் உதவியின்றி உங்கள் இருப்பின் இருப்பை பற்றி, உங்கள் இருப்பு உணர்வை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். உதாரணமாக, நீங்கள் ஆழ்ந்த தியானத்திற்கு செல்லும் போது எண்ணங்கள் நின்று விடுகின்றன. அவை நின்றுவிட்டன என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை நினைப்பதில்லை. நீங்கள் வெறுமனே எண்ணங்கள் இல்லை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் திரும்பி வந்து, வாவ், நான் இந்த ஆழ்ந்த தியானத்திற்கு சென்றேன். முதல் முறையாக என் எண்ணங்கள் முற்றிலும் நின்றுவிட்டன. நான் முழுமையான அமைதி, நல்லிணக்கம் மற்றும் அமைதியான இடத்தில் இருந்தேன் என்று சொல்கிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் நிற்கும்போது ஏற்படும் அமைதியை நீங்கள் உள்ளே அனுபவிக்கிறீர்கள் என்றால், வெளிப்படையாக உங்கள் இருப்பு சிந்தனையின் செயலை பொறுத்தது அல்ல. எண்ணங்கள் நின்று போகலாம், மேலும் அவை மிகவும் சத்தமாகவும் மாறும். சில சமயங்களில் மற்ற நேரங்களை விட உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்கும். நீங்கள் ஒருவரிடம், என் மனம் என்னை பைத்தியமாக்குகிறது, அவர் எனக்கு அப்படி சொன்னதிலிருந்து என்னால் தூங்கக்கூட முடியவில்லை, என் மனம் வாயை மூடிக்கொள்ள மறுக்கிறது என்று கூட சொல்லலாம். யாருடைய மனம்? இந்த எண்ணங்களை கவனிப்பது யார்? நீங்கள் இல்லையா? உங்கள் எண்ணங்களை உள்ளே கேட்கவில்லையா? அவற்றின் இருப்பை பற்றி நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? உண்மையில அவற்றை அகற்ற முடியாதா? நீங்கள் விரும்பாத ஒரு எண்ணம் தோன்றினால் அதை மறைக்க முயற்சி செய்ய முடியாதா? மக்கள் எப்போதும் எண்ணங்களுடன் போராடுகிறார்கள். எண்ணங்களை பற்றி அறிந்தவர் யார்? அவர்களுடன் போராடுபவர் யார்? மீண்டும், உங்கள் எண்ணங்களுடன் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் உறவு உள்ளது. நீங்கள் சப்ஜெக்ட், எண்ணங்கள் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய மற்றொரு பொருள் மட்டுமே. நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. நீங்கள் வெறுமனே உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறீர்கள்.
இறுதியாக நீங்கள் சொல்கிறீர்கள், சரி, நான் வெளி உலகில் எதுவும் இல்லை, நான் உணர்ச்சிகள் இல்லை. இந்த வெளி மற்றும் உள் பொருட்கள் வந்து செல்கின்றன, நான் அவற்றை அனுபவிக்கிறேன். மேலும் நான் எண்ணங்கள் இல்லை. அவை அமைதியாகவோ அல்லது சத்தமாகவோ மகிழ்ச்சியாகவோ அல்லது சோகமாகவோ இருக்கலாம். எண்ணங்கள் நான் அறிந்திருக்கும் வேறு ஏதோ ஒன்று. ஆனால் நான் யார்? இது ஒரு தீவிரமான கேள்வியாக மாறத் தொடங்குகிறது. நான் யார்? இந்த அனைத்து உடல், உணர்ச்சி மற்றும் மன அனுபவங்களையும் பெறுபவர் யார்? எனவே நீங்கள் இந்த கேள்வியை இன்னும் ஆழமாக சிந்திக்கிறீர்கள். இது அனுபவங்களை கைவிடுவதன் மூலமும் யார் மீதம் இருக்கிறார் என்பதை கவனிப்பதன் மூலமும் செய்யப்படுகிறது. அனுபவத்தை யார் அனுபவிக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கத் தொடங்குவீர்கள். இறுதியில் உங்களுள் ஒரு கட்டத்தை அடைவீர்கள். அங்கே நீங்கள் அனுபவபூர்வமானவர், ஒரு குறிப்பிட்ட குணம் கொண்டவர் என்பதை உணர்வீர்கள். அந்த குணம் விழிப்புணர்வு, உணர்வு, ஒரு உள்ளுணர்வு, இருப்பின் உணர்வு. நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். நீங்கள் விரும்பினால் அதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எண்ணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் இருப்பீர்கள். இதை இன்னும் அனுபவபூர்வமாக்க ஒரு உணர்வு பரிசோதனையை முயற்சிப்போம். ஒரு அறையை அல்லது ஒரு சாளரத்திற்கு வெளியே ஒரே ஒரு பார்வையில் உங்களுக்கு முன்னால் உள்ள அனைத்தின் முழு விவரத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் பார்வைக்கு உட்பட்ட அனைத்து பொருட்களையும் அருகிலும் தொலைவிலும் நீங்கள் சிரமமின்றி அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தலையையோ கண்களையோ நகர்த்தாமல் நீங்கள் உடனடியாக பார்ப்பதன் அனைத்து சிக்கலான விவரங்களையும் நீங்கள் உணர்கிறீர்கள். அனைத்து வண்ணங்களையும், ஒளியின் மாறுபாடுகளையும், மரச்சாமான்களின் மர நிறத்தையும், கட்டிடங்களின் கட்டிடக்கலையையும், மரங்களின் பட்டை மற்றும் இலைகளின் மாறுபாடுகளையும் பாருங்கள். இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் அதை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். எண்ணங்கள் தேவையில்லை, நீங்கள் அதை பார்த்தால் போதும். இப்போது நீங்கள் பார்ப்பதன் அனைத்து சிக்கலான விவரங்களையும் தனிமைப்படுத்த, பெயரிட மற்றும் விவரிக்க எண்ணங்களை பயன்படுத்த முயற்சிக்கவும். உங்கள் மனதின் குரல் அந்த அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு விவரிக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? அதேவேளை உணர்வின் உடனடி பார்வை எவ்வளவு விரைவானது? நீங்கள் எண்ணங்களை உருவாக்காமல் வெறும் பார்க்கும்போது உங்கள் உணர்வு சிரமமின்றி அறிந்து கொள்கிறது. மேலும் அது பார்க்கும் அனைத்தையும் முழுமையாக புரிந்து கொள்கிறது. உணர்வு என்பது நீங்கள் உச்சரிக்கும் மிக உயர்ந்த வார்த்தை. உணர்வை விட உயர்ந்தது அல்லது ஆழமானது எதுவும் இல்லை. உணர்வு என்பது தூய விழிப்புணர்வு. ஆனால் விழிப்புணர்வு என்றால் என்ன? மற்றொரு பரிசோதனையை முயற்சிப்போம். நீங்கள் ஒரு அறையில் ஒரு குழு மக்களை மற்றும் ஒரு பியானோவை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது உங்கள் உலகில் பியானோ இல்லாமல் போய்விட்டது என்று கற்பனை செய்து பாருங்கள். அதனுடன் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமா? நீங்கள் சொல்வீர்கள், இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. எனக்கு பியானோக்களுடன் எந்த பற்றும் இல்லை. சரி, அப்படியானால் அறையில் உள்ள மக்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பரவாயில்லையா? உங்களால் அதை சமாளிக்க முடியுமா? நீங்கள் சொல்வீர்கள், நிச்சயமாக நான் தனியாக இருப்பதை விரும்புகிறேன். இப்போது உங்கள் விழிப்புணர்வு இல்லை என்று கற்பனை செய்து பாருங்கள். அதை அணைத்து விடுங்கள். இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்?
அது உண்மையில் மிகவும் எளிமையானது. நீங்கள் அங்கே இருக்க மாட்டீர்கள். நான் என்ற உணர்வு இருக்காது. வாவ், நான் இங்கே இருந்தேன், ஆனால் இப்போது இல்லை என்று சொல்ல யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். இருப்பை பற்றிய விழிப்புணர்வு இருக்காது மற்றும் இருப்பின் விழிப்புணர்வு அல்லது உணர்வு இல்லாமல் எதுவும் இல்லை. பொருட்கள் இருக்கிறதா? யாருக்கு என்ன தெரியும்? யாரும் பொருட்களை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால் அவற்றின் இருப்பு அல்லது இல்லாமை முற்றிலும் சம்பந்தமில்லாததாகிவிடும். உங்களுக்கு முன்னால் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் உணர்வை அணைத்தால் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் உணர்வுடன் இருந்தால் உங்களுக்கு முன்னால் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறீர்கள். அது உண்மையில் அவ்வளவு சிக்கலானது அல்ல. மேலும் அது மிகவும் அறிவூட்டக்கூடியது. உங்கள் உண்மையான இருப்பிடம். இப்பொழுது நான் உங்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் பதிலளிப்பீர்கள், நான் பார்ப்பவன். இங்கே எங்கிருந்தோ நான் வெளியே பார்க்கிறேன். எனக்கு முன்னால் கடந்து செல்லும் நிகழ்வுகள், எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் மிக ஆழமாகச் சென்றால் அதுதான் நீங்கள் வாழும் இடம். நீங்கள் உணர்வின் இருக்கையில் வாழ்கிறீர்கள். ஒரு உண்மையான ஆன்மீக இருப்பு அங்கே வாழ்கிறது. முயற்சி இல்லாமல் மற்றும் நோக்கமில்லாமல். நீங்கள் சிரமமின்றி வெளியே பார்த்து நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் பார்ப்பது போலவே நீங்கள் இறுதியில் உங்கள் அனைத்து எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அத்துடன் வெளிவடிவத்தையும் பார்க்க போதுமான அளவு உள்ளே அமர்ந்திருப்பீர்கள். இந்த பொருள்கள் அனைத்தும் உங்களுக்கு முன்னால் உள்ளன. எண்ணங்கள் நெருக்கமாக உள்ளன. உணர்ச்சிகள் சற்று தொலைவில் உள்ளன மற்றும் வடிவம் வெகு தொலைவில் உள்ளது. இவை அனைத்திற்கும் பின்னால் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் ஆழமாகச் செல்கிறீர்கள். அதுதான் நீங்கள் எப்போதும் இருந்த இடம் என்பதை உணர்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் வெவ்வேறு எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் பொருட்களை உங்களுக்கு முன்னால் கடந்து செல்வதை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்போதும் அந்த அனைத்தின் உணர்வு பூர்வமான பெறுநராக இருந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் உங்கள் உணர்வு மையத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாவற்றிற்கும் பின்னால் வெறும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் உண்மையான வீடு. மற்ற எல்லாவற்றையும் அகற்றிவிடுங்கள். நீங்கள் இன்னும் அங்கே இருப்பீர்கள். எல்லாம் போய்விட்டது என்பதை அறிந்திருப்பீர்கள். ஆனால் விழிப்புணர்வு மையத்தை அகற்றிவிட்டால் எதுவும் இல்லை. அந்த மையம் தன்னின் இருக்கை. அந்த இருக்கையிலிருந்து உங்கள் உணர்வுகளின் மூலம் எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் ஒரு உலகம் வருவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதுதான் பௌத்த தன்னின் இருக்கை, இந்து ஆத்மா மற்றும் யூத கிறிஸ்தவ ஆன்மா. நீங்கள் அந்த இருக்கையை ஆழமாக உள்ளே எடுத்தவுடன் பெரிய மர்மம் தொடங்குகிறது.